ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 33யோட டயட் சார்ட் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன வெயிட்டுன்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி 58.7 தாங்க. நேற்றும் 58.7 தான், இன்றைக்கி 58.7 தான். அதே தான் இருக்குது, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லைங்க. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் போகுது. மொல்ல குறைச்சிக்கலாம். அடுத்த மார்னிங் ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் தாங்க. நைட்டே 1/2 லிட்டர் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த மூணையுமே ஊற வச்சுக்கோங்க. சீரகம் நம்ம உடம்பை சீராக்குங்க, கொழுப்புகளை எல்லாம் குறைக்கும். சோம்பு வெந்தயமும் நம்ம உடம்பை கூலிங்காக வச்சுக்கோங்க. ஹீட் ஆக்காமல் கூலிங்காக வச்சுக்கும். ப்ளட் லெவலையும் நம்மளுக்கு நல்லா சீராக போகிறதுக்கு வெந்தயம் சோம்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நல்லா ஒரு 300 ml தூங்கி எந்திரிச்சது எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நம்மளோட உணவு குழாயில் முன்னாடி நாள் சாப்பிட்ட கொழுப்புகளை கரைக்குங்க. நல்லா நாள் ஃபுல்லாக சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகும். வயிறு உப்பசமெல்லாம் இருக்காதுங்க, ப்ளோட்டிங்கெல்லாம் இருக்காது. எல்லாருமே சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப இந்த சீரகம் சோம்பு வெந்தயத்தானே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெகுலராக எடுத்துக்கோங்க. அடுத்த மார்னிங் ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ட்ரிங்க்குங்க. வெள்ளரிக்காய் ஜூஸ் தான். வெள்ளரிக்காய் ஒருத்தருக்கு ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்திங்கன்னா கூட போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக தோலோடவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலைகள் நல்லா ஜீரண சக்தி கொடுக்குங்க, கொழுப்புகளை குறைக்கும். இஞ்சி ஒரு துண்டு, இந்த மூணையுமே நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கு வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸை வாரத்தில் ஒரு நாளைக்கு எடுக்கும்போது நம்ம வயிறு நல்லா க்ளீன் பண்ணுங்க. தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றக்கூடிய இது இந்த வெள்ளரிக்காய் ஜூஸுங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லைட்டாக லெமன் உப்பு கூட புழிஞ்சு விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். புதினா இலைகள் கம்மியாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு காரத்தன்மை இருக்காதுங்க. அதனால் புதினா இலைகள் முடிஞ்ச வரை கம்மியாக ஆட் பண்ணி இந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஜூஸ் வாரத்தில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தோசை தாங்க. வெள்ளரிக்காய் தோசை ஒரு தோசை ஆனியன் போட்டு சூப்பராக செமையாக சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குழம்பு தாங்க, புளிக்குழம்பு மாதிரி தான். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நட்ஸு தாங்க. அதுக்கப்புறம் முளைக்கட்டினா பச்சை பயிறு வெள்ளரிக்காயோடு சேர்த்தி தாங்க. வெள்ளரிக்காய் தோசைக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு வெள்ளரிக்காயை சும்மா ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக தோசை மாவு பதத்துக்கு தான் நம்ம அடித்து எடுக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா கலோரிஸ் ரொம்ப கம்மி தாங்க. ராவாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி தோசை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது நம்ம நார்மலான இட்லி தோசை மாவு தாங்க. கருப்புளுந்தும் இட்லி அரிசியும் போட்டு அரைச்ச மாவு தான். அந்த வெள்ளரிக்காய் நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட நம்மளோட அரிசி மாவையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறதுனால உப்பு சேர்த்திக்கலிங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் தோசை சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு வெள்ளரிக்காய் ஃபுல்லாக அடித்ததில் 3 கரண்டி தோசை மாவு சேர்த்தி ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இருக்கிறக்காக டேஸ்ட்டுக்காக ஆனியன், கேரட்டு நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஒரு சொட்டு கூட விட வேண்டாங்க. வெயிட் லாஸில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சூப்பராக வருங்க. நல்லா செம சாஃப்டாக இருக்கும். நல்லா பஞ்சாட் இருக்குங்க தோசை. குழந்தைகளுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு கலோரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. தோசையோட கிரேவிங்ஸும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தோசை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு நார்மலாக லைட்டாக புளி தக்காளி மட்டும் சேர்த்தி தாங்க. அதுக்கப்புறம் முளைக்கட்டினா பச்சை பயிர் ரெகுலராகவே எடுத்துக்கோங்க. அது நம்மளோட பிளான்ட் ப்ரோட்டீன் புரதச்சத்து அதிகம் உள்ளது முளைக்கட்டினா பச்சை பயிருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் பாதாம், கருப்பு திராட்சை ரெண்டுமே நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு தாங்க. முருங்கைக்கீரை கிடச்சா நீங்கள் ரெகுலராக கூட இந்த மாதிரி சூப்பு ட்ரை பண்ணிக்கலாம். தண்டோடவே போட்டுக்கலாங்க. இலைகள் மட்டும் இல்லாமல் தண்டோடவே போடும்போது அதில் இருக்கிற நார்ச்சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். நான் பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கிட்டேங்க, கேஸ் ட்ரபிள்லாம் வராது. அதுக்கப்புறம் மல்லி, சீரகம், மிளகு இந்த மூணையும் போட்டு உப்பெல்லாம் ஆட் பண்ணலிங்க. கீரை முதலே கசப்பு தன்மையிலது உப்பு இல்லாமல் அப்படியே ஒரு பாத்திரத்தில் 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேங்க. தண்ணியை இருத்துட்டு மீதி ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அடித்து அந்த நாள் ஃபுல்லாகவே கூட நம்ம முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் இருக்குங்க.
அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. கலோரிஸும் கம்மி தான், ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்தும் அதிகம். நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முருங்கைக்கீரை கிடச்சா இந்த மாதிரி சூப்பு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் லெவலும் நல்லா குறையுங்க, கொலஸ்ட்ராலும் கொழுப்புகளையும் நல்லா இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து குறைச்சி கொடுக்கறக்கு ஒரு பெஸ்ட்டான சூப்புன்னே சொல்லலாங்க. அடுத்த லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வரகரிசியில் வந்துட்டு கருப்பு உளுந்து சேர்த்து உளுந்து சாதம், மில்லட்டில் உளுந்து சாதம் மாதிரி தாங்க. அதுக்கு தொட்டுக்கறக்கு கடலை சட்னி, காலையில் வச்ச வெண்டங்காய் குழம்புங்க, எக் ஃப்ரை மாதிரி தான். அதுக்கு வந்துட்டு நான் வரகரிசி வந்து 1/2 டம்ளர் எடுத்துருக்கேங்க. 1/2 டம்ளர் வரகரிசி, 1/2 டம்ளர் வந்து கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கிற உளுந்துங்க. வறுக்கவெல்லாம் வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் வரகரிசி, 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க. நான் மொத்தமாக 1 டம்ளர் அரிசி பருப்பு 2 சேர்ந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்தும் போதே நம்மளுக்கு நல்லா குலைவாக அரிசி வெந்து வந்துடும். சும்மா ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்க ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. வெந்தயம் சீரகமெல்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல மணமாகவும் இருக்குங்க, சாதம் உளுந்து சாதம் டேஸ்ட்டும் இருக்கும். காரத்துக்கு நான் 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன், நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை தலை சேர்த்திட்டு வரமிளகாய் எல்லாம் செவங்க வணங்கினதையுமே நான் வந்து முழு வெங்காயமாக ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து சும்மா பாதி ஒன்றும் பாதியமாக வணங்கினதையுமே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி கருப்புளுந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதோட அப்படியே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி 5 விசில் விட்டு எடுத்திங்கனாவே சூப்பராக வெந்து வந்துடுங்க. இது வந்து கருப்பு உளுந்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நார்ச்சத்து அதிகங்க. நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. யூட்ரஸ் எல்லாம் வந்து நல்லா வலுவாகும். இந்த மாதிரி நீங்கள் கருப்பு உளுந்து சாதம் ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்காவது இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதே இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் அரிசியும் பருப்பு மட்டும் ஊற வச்சு இந்த மாதிரி நீங்கள் தாளித்து விட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் விசில் வந்துடுங்க. 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குலைவாக சூப்பராக இருக்கும் சாதம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்டாலும் ஒரு அரிசியும் பருப்பு சாதம் மாதிரி நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு கடலை சட்னியோ எள்ளு சட்னியோ ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா குலைவாகவே வெந்து வந்துடுங்க. கருப்பு உளுந்துல தான் வந்து அதிகமான தோல், அந்த கருப்பு உளுந்து இருக்கிற தோலில் தான் வந்து ஆந்தோசைனின் பிக்மெண்ட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து அதிகமாக கிடைக்குதுங்க. கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பருப்பு வகைகள்னால் அது கருப்பு உளுந்தில் தாங்க இருக்குது. நீங்கள் கஞ்சியெல்லாம் காய்ச்சி குடிக்கிறத விட இந்த மாதிரி சாதமாக வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக தேங்காய் வந்துட்டு ஒரு மூடி திருவி சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா நீங்கள் தேங்காய் பூ சேர்த்தி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைகளுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து அது கடலை சட்னி தாங்க. கடலை வறுத்துட்டு வரமிளகாய், உப்பு, புளி இந்த 3 மட்டும்தான் சேர்த்தி கொஞ்சம் தண்ணியாட்ட அரைச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரைக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், உப்பு, பெப்பர் தூள் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க. இதை மாதிரி ஒரு மில்லட் ரைஸ் லஞ்சுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல வயிறு ஃபுல்லாகும். நம்ம சிறுதானியங்கள் எடுக்கும்போது கொஞ்சமாக தான் எடுக்க முடியுங்க. கொஞ்சமாக எடுத்தாலே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க மில்லட்ஸு. முட்டை ஃப்ரைக்கு வந்துட்டு நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள் மட்டும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து ஈவினிங் டீ டைம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் தான், ஸ்வீட் கார்ன் தான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுங்க. ஸ்வீட் கார்ன் வந்துட்டு தாராளமாக நம்ம வெயிட் லாஸில் எடுத்துக்கலாம், நார் சத்தும் அதிகம்தான். அப்புறம் நம்மளுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும், கலோரிஸும் ரொம்ப கம்மி தாங்க. பிளாக் காஃபிக்கு சிக்கரி இல்லாமல் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. இஞ்சி தட்டி போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு கொழுப்புகளை வந்து நல்லா குறைக்குங்க, நம்மளோட ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இஞ்சி போட்டிருக்கிறனால நீங்கள் கொதிக்க விட்டு பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். பிளாக் காஃபியில் வந்துட்டு எந்த விதமான சுகரும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் இஞ்சி லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்குங்க. ஸ்வீட் கார்ன் வந்து நான் ஒரு 1/4 கார்ன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தாராளமாக 1/2 கார்ன் வரைக்குமே எடுக்கலாம், கலோரிஸ் ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங்க்கு வந்து ஏதாவது சுக்குமல்லி காஃபியோ இல்லை பிளாக் காஃபியோ க்ரீன் டீயோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லெமன் வந்து அப்பப்போ எதுக்கு தேவைப்பட்டாலும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பித்தத்தோட லெவலை குறைச்சி பாடியை வந்து கூலாக வச்சுக்கோங்க.
அடுத்து நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து மோர் மட்டும்தாங்க எடுத்துக்கிட்டேன். மோர் குடிக்கும்போது நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து நல்லா ஒரு மோர் குடித்தா ஒரு நம்மளுக்கு வந்து பாடியை வந்து கூலாக்கிங்க. 1 டம்ளர் தயிர் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு 2 ஐஸ் க்யூப் சேர்த்தும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த வெண்ணெய் வந்து திரண்டு வருங்க. தயிரே கூலிங்காக இருந்துச்சுன்னா ஐஸ் சேர்த்த வேண்டாம். இல்லாட்டி ஐஸ் சேர்த்துட்டு ஒரு அடி அடித்து விட்டு நுர வந்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சுடுதண்ணி வந்து வெது வெதுன்னு தான் இருக்கணுங்க. ரொம்ப சூடாக ஊற்றிட்டிங்கன்னா வெண்ணெய் திரிஞ்சிரும், அந்த வெண்ணெய் ஃபுல்லாக உருகிரும். அதனால் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது லைட்டாக கை வச்சா லைட்டாக சூடு மட்டும் இருந்துச்சுன்னா மறுபடியும் அடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மோர் எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் வந்துட்டு நான் ஆடை சேர்க்காதங்காட்டி ரொம்ப வெண்ணெய் வரல, அதனால் வடிகட்டிட்டு அந்த நுரத்தட்டின வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு இஞ்சி சீரகம் உப்பு மட்டும் சேர்த்தி குடிச்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியெல்லாம் சேர்த்துறதுனால நம்மளுக்கு நல்லா வந்துட்டு கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. மோர் வந்து நம்ம தாராளமாக சேர்த்திக்கலாம். அது வந்து ஒரு நம்மளோட ஜீரண சக்தி கட் ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நுண்ணுயிர்கள் நல்ல பாக்டீரியாலாம் நம்ம வயிற்றில் வந்து ஃபார்ம் ஆகி ஜீரண சக்தி வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் மோர் தயிர் எடுத்துக்கிறேங்க. தாராளமாக நீங்கள் மோர் வந்து ஒரு நாளைக்கு 1 டம்ளர் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் கூடவே வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேங்க. வெள்ளரிக்காய் வந்துட்டு கலோரிஸ் கம்மி தான், நார்ச்சத்தும் அதிகம். நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக எதுவுமே லைட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து எப்பவும் போல் ஃபேட் லாஸ் ட்ரிங்க் தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இது என்னென்ன பொடி போட்டு வறுத்து அரைச்சிருக்கிறேன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. Day 7 டயட் சார்ட்டில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு தாராளமாக வருங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ராசஸ் தான். ஒருத்தருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது வந்து கசக்காது. வெந்தயம் சீரகம் சோம்பு எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு ஒரு ப்ளெயினான ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கருஞ்சீரகம் சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு நல்லா தேவையில்லாத கொழுப்புகளை வந்து குறைக்குங்க. உள்ளுறுப்புகளில் ரொம்ப நாளாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் கொழுப்புகளாக உருவாகி இருக்குமில்லங்க, அந்த கொழுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் சோம்பு சீரகம் எல்லாமே யூஸ் ஆகுங்க. இந்த ட்ரிங்க் ரெகுலராகவே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க. நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்குங்க. அடுத்த நாளைக்கு தேவையானது நம்ம அந்த சீரகம் சோம்பு தண்ணி முன்னாடி நாள் ஊற வச்ச தண்ணியிலேயே 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாமே ஊற வச்சுக்கலாம். அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். 2 நாளைக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. பகலில் மட்டும் ஒரு டைம் அல்லது 2 டைம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வலுவழுப்பு தன்மை வராதுங்க. இந்த மாதிரி நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாளை கொண்டு போய்க்கலாங்க. மறக்காமல் ரெகுலராக நைட்டு சீரகம் சோம்பு தண்ணி நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி டயட் சார்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் watching. Bye bye.